சின்ன பூவே மேலே பேசு என்னோடய அறிமுக படம். இன்னை வரைக்கும் அந்த நடிகைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து ராபர்ட் ராஜசேகர் சார் டைரக்டர், 2 பேரும் ஒருத்தர் கேமரா பண்ணுவாங்க, ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணுவாங்க. தென் ராபர்ட் சார் வந்து ரொம்ப சாஃப்டான ஒருத்தர். ராஜசேகர் சார் வந்து கொஞ்சம் பேசக்கூடியவர், அவர் தான் அந்த சீன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் ராபர்ட் சாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது தேவைன்னா நமக்கு போய் கேட்டால் அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவார். யாருக்கிட்டையும் ஜாஸ்தி பேச மாட்டார். இப்படி ஒரு நல்ல ஸ்கூல் இன்னை வரைக்கும் வந்து அந்த ஒரு நேம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் வந்து அது ஒரு தனி ஸ்டைலாக இருந்தது. நான் வந்தது ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்பவும் எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்கிட்டலாம் இருந்து வரும்போது இந்த ஸ்கூல்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பறவைகள் பலவிதம் பண்ணேன். சார் தனியாக வந்து புதிய சரித்திரம் பண்ணார். அதுலேயும் ஜஸ்ட்டு சீன் மட்டும் சொல்லிவிடுவார். ஓகே இதுதான் இப்படி தான் நடிக்கணும், அப்படி தான் நடிக்கணுன்றதெல்லாம் அவங்க இது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் ராஜசேகர் சார் சொல்லுவார். அப்போ கூட ராபர்ட் சார், ஏன்னா ராபர்ட் சாரே ராஜசேகர் சாரெல்லாம் வந்து நம்ம எனக்கு வந்து எப்படின்னா நான் ஷூட் முடிச்சுட்டு உட்காந்துட்ருப்போம், ஷார்ட் முடிச்சுட்டு உட்காந்துட்ருப்போம். அப்போது ஜஸ்ட்டு சார் வரும்போது ஒரு டேரக்டர் சார்ன்னு சொல்லி நம்ம ஏந்திரிக்கும் போது எங்களை பார்த்து அவர் அந்த பக்கம் போயிடுவார். ஏன்னா சும்மா நீ ஏந்திரிச்சிட்ருக்க சபிதா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ எந்த ஒரு படோடபமாக ஒரு ஃபிலிம் டைரக்டர்ஸ் இவங்க தான் இப்படி தான் ஊன்ற இருக்குது. இன்னை வரைக்கும் நான் பல டைரக்டர்ஸும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் எல்லாருமே எனக்கு வந்து வரக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ராபர்ட் ராஜசேகர் சார் தான் வந்து அது ஒரு முன்னோடியாக இருக்காங்க. இப்போவும் வந்து நான் அவங்களாம் இன்னும் இப்போ 30ஆம் தேதி அவரோட நினைவு நாள் வருது. ஸோ அவரை பற்றி பேசும்போது நிறைய பேச வேண்டியிருக்கு. ராஜசேகர் சார், ராபர்ட் சார்னும்போது அந்த ஸ்கூலில் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு தனி இடம். சின்ன திரையிலையும் சரி, இன்னை வரைக்கும் எனக்கு இந்த லைஃப் ஓடிட்டுருக்குன்னா அது சின்ன பூவே மேலே பேசு, அது அவங்க கொடுத்த ஒரு இடம்தான். நல்ல டீம். அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் பழகக்கூடியவங்க, சினிமாத்தனம் இல்லாத ஒரு டீம். ராபர்ட் சாரை நினைக்கும்போது அவர் இன்னும் நம்ம கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும். அவர் கூட நானும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு நல்லா நினச்சோம். இதுக்கிடையில் வந்து துரைசார் ஒர்க் பண்ண ஒரு ஆட் ஃபிலிமில் லாஸ்ட்டை நான் கடைசி அவரை பார்த்தது. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வருவீங்களா? கண்டிப்பாக வருவேன் சபிதா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் ஜாஸ்தி ராபர்ட் சார்கிட்ட சின்ன பூவே மேலே பேச டைமில் ஜாஸ்தி பேசுகிறது கிடையாது. அந்த டைம் இப்போ வந்து கொஞ்சம் நான் அவர்கிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசினேன். அப்போ சொன்னார், ஒரு சீரியல் பார்த்து ஏன்னா ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன்னெல்லாம் என்கிட்ட கேட்டார். சார் அந்த உங்கள் ஸ்கூல் தான் சார் அப்படி. இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் வில்லத்தனமாலாம் பண்ணுறேன், ஓகே பண்ணு, நல்லா இருக்குது அப்படின்னு அன்னைக்கு அவரை பார்த்தது தான். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ராஜசேகர் சாரும் வந்திருந்தார். அவரும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவரும் தவறிட்டார். ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய நினைவுகள் இப்போவும் ஒரு நல்ல அதை நினச்சி பார்த்தா அந்த சின்ன பூவே மேலே பேசு ஷூட்டிங் ஸ்பாட்டு, பறவைகள் பலவிதம், அதுவும் எல்லாம் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு பிரிய மாட்டாங்க. நிச்சயமாக நம்ம கூட தான் இருப்பாங்க.